பிரைஸ் பீடுகாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 103:11 வாசிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாருல. நான் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. நீ செய்த பாவம், நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவம், நீ செய்ய போகிற பாவம் எல்லாவற்றுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்து விட்டார். அவருடைய கிருபை எப்போதும் உன் மேல இருக்கும், நீ கவலையப்படாதன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படியா? சங்கீதம் 130:4 வாசிக்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன் தான், இரக்கம் உள்ள தேவன் தான். ஆனா இதே வசனத்துல பயப்படும்படிக்கு என்ற வார்த்தை இருக்குல்ல, அவர் மன்னிக்கும் பொழுது தேவனை பற்றிய பயமும் நமக்கு வர வேண்டும். எபிரேயர் 12 வாசிக்கிறோம். உங்கள் சரீர தகப்பன்மாருக்கு நீங்கள் பயந்து இருக்கும் பொழுது ஆவிகளின் பிதாவுக்கு எவ்வளவு அஞ்சி நடக்க வேண்டும் என்று எபிரேயரை ஏற்றி ஆக்கியோன் சொல்றார்ல. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெறுத்து துணிகரமா இருப்பானாகில் தான் முன் செய்த பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து அவன் கண் சொருகி போன குருடனா இருக்கிறான் என்று 2 பேதுரு 1:9 வாசிக்கிறோம்ல. நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.